மனோஜ் முத்துக்கிட்ட போய் கேட்குறாரு, டேய் இந்த கிறிஷை தத்து குத்தலான்னு பார்க்குறேன், பெரிய ஆஃபர் வந்திருக்குடா, லண்டன்லேருந்து 25 லட்சம் கொடுக்குறாங்களாண்டா, இந்த அமௌண்ட் மட்டும் வந்ததுன்னா நான் கடன்லாம் செட்டில் பண்ணிருவேன், அப்புறம் கிறிஷுக்கு ஒரு நல்ல லைஃப் அமையும்டா, இப்போ தான் அவனுக்கு அம்மா அப்பா யாரும் இல்லை, அவனாவது அங்கே போய் நல்லா ஜாலியாக இருக்கட்டும்ல, எப்படி நான் சொல்கிற ஐடியா நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறார் மனோஜ். ஆனால் இது கிறிஷோட அம்மாவுக்கு ஓகேவான்னு கேட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனே முத்து சொல்கிறாரு, நல்ல ஐடியாவாக தான் இருக்குது, ஆனால் இது கிறிஷோட அம்மாவுக்கு சம்மந்தமானு கேட்டியா அப்படின்னு கேட்குறாரு. உடனே மனோஜ் சொல்கிறாரு, டேய் இன்னும் குடிச்சு வளர்றியா, அதான் கிறிஷோட அம்மா தான் துபாயில் சேர்த்துட்டாங்களே அப்படின்றாரு மனோஜ். உடனே முத்து கிறிஷை கூப்பிட்டு, கிறிஷ் இங்கே வாப்பா, உங்கள் அம்மா செத்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறாரு. உடனே கிறிஷ் சொல்கிறான், ஆமாம் அங்கிள், எங்கள் அம்மா தான் செத்துட்டாங்களே, பாட்டி கூட சொன்னாங்களே உங்ககிட்ட அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். உடனே முத்து சொல்கிறாரு, கிறிஷ் உங்கள் அம்மாலாம் சாகவே இல்லை, இந்த வீட்டில் தான் உங்கள் அம்மா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே ரோகிணிக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ என்ன இந்த முத்து ஏதோ வளர்றான், என்னன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. உடனே மனோஜ் கேட்குறாரு, டேய் நான் என்னடா சொல்லிட்டு என்னடா வளரிட்டு இருக்க நீ, இந்த பையன் குடிச்சிட்டு வந்தாலே இப்படி தான்மா வீட்டில், நீ குடிச்சது உனக்கு போதை தெளிஞ்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், சரி வா ரோகிணி நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை கூட்டின்னு மனோஜ் போகிறாரு. உடனே முத்து சொல்கிறாரு, டேய் 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 யாரும் உள்ளே போகக்கூடாது, இங்கே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி இந்த கஷ்டத்தை தாங்கிக்க போகிறீங்கன்னே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு. உடனே அண்ணாமலை கேட்குறாரு, டேய் முத்து நீ குடிச்சிட்டு இருக்க, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, இவ்வளோ பேரையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு ஒரே விஷயத்த சொல்லிகிட்டு இருக்க, என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்பா எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரிலப்பா, நம்மளை எல்லாரும் முட்டாளாக்கி ஏமாத்திருச்சுப்பா இந்த பார்லாமா அப்படின்றாரு. உடனே அண்ணாமலை கேட்குறாரு, டேய் ரோகிணி என்னடா பண்ணா, ரோகிணி எதுக்கு லூஸ் மாரி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே முத்து சொல்கிறாரு, அப்பா நீ நினைக்கிற மாதிரி ரோகிணி ரோகிணி கூப்பிட்றியே, ரோகிணி இல்லைப்பா அது பேர், கல்யாணிப்பா அது பேர், நம்ம நினைக்கிற மாதிரி கிறிஷ் அம்மாலாம் சாகலைப்பா, கிறிஷோட அம்மாவே ரோகிணி தான்ப்பா அப்படின்ற மாதிரி முத்து உண்மையை போட்டு உடைச்சிடுறாரு. உடனே அண்ணாமலை கேட்குறாரு, என்ன முத்து போதையில் உளறன்றதுக்காக எது வேணா பேசிடுவியா, அவங்க அண்ணி என்ன உளறிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அப்பா இல்லைப்பா, இன்றைக்கி நான் எல்லா உண்மையும் தெரிஞ்சுட்டு தாம்மா வந்திருக்கேன், தவறுப்பா இந்த ரோகிணிக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிருக்குப்பா, தப்பருப்பா ஃபோட்டோ தப்பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எடுத்த ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறார் எல்லாருக்கிட்டையும். உடனே விஜயா பார்த்துட்டு, ஐயோ என்னங்க இப்படி பண்ணி வச்சிருக்காவ அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிறாங்க. உடனே மனோஜையும் ரோகிணி கேட்குறாரு, என்ன ரோகிணி இதெல்லாம், என்ன இது புரியல எனக்கு, இன்னும் இவன் என்ன சொல்கிறதெல்லாம் உண்மையா, பொய்ன்னு சொல்லு ரோகிணி எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி மனோஜ் கத்துறாரு. உடனே மீனா சொல்கிறாங்க, அவங்க எப்படி சொல்லுவாங்க பொய்ன்ட்டு, நடந்தது எல்லாமே உண்மை தானே ரோகிணி, இப்போது உங்கள் உண்மை சொல்லுங்கள் வாயை திறந்து, இவ்வளோ நாள் நீங்கள் ஏமாத்துனது போதும் அப்படின்ற மாதிரி மீனா வாயை திறக்கிறாங்க. உடனே முத்து கேட்குறாரு, மீனா உனக்கு இந்த உண்மை தெரியுமா முன்னாடியே அப்படின்னு கேட்குறாரு. ஆமாங்க எனக்கும் கொஞ்ச நாள் முன்னாடி தெரியும், ஆனால் இந்த உண்மையை சொன்னால் நான் செத்துருவேன், கிறிஸ்டின் செத்துருவான் அப்படின்னு சொல்லி என்ன பிளாக்மெயில் பண்ணி வச்சுருந்தாங்க, அதனால தான் சொல்ல முடியாமல் உட்காந்துருந்தேன், இப்போ தான் உண்மை வெளில வந்துச்சுல ரோகிணி, இப்போது எல்லாத்தையும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரோகிணி மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க, மனோஜ் அது நீ சொல்கிறது கொஞ்சம் பொறுமையாக கேள, நான் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் இந்த உண்மையை, ஆனால் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுங்காட்டியும் விஜயா பலார்னு அரைக்கிறாங்க. இவ்வளோ பொய்யை சொல்லிட்டு சொல்லலான்னு இருந்தியா, உனக்கு எவ்வளோ திமிரு தான் எங்கள் எல்லாரும் ஏமாத்திருப்ப, உன்னை ஒரு மலேசியா பொண்ணுன்னு சொல்லிட்டு ஏமாந்தது மட்டும் இல்லாமல் இன்னொரு கல்யாணம் பண்ணி எங்கள் எல்லாரும் ஏமாத்திருக்கியே, ச்சே நீலாம் ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பலான்னு அடிக்கிறாங்க. கிருஷ்ண விஜயா கிட்ட அழுகிறான், பாட்டி பாட்டி எங்கள் அம்மாவை அடிக்காதீங்க அப்படின்ட்டு. டேய் யாருடா அவனுக்கு பாட்டி, ஐயோ இதுக்கு தான் இந்த பையன் மனோஜ் அப்பான்னு கூட வச்சியா, எல்லாம் திருட்டு வேலையும் பண்ணியிருக்கு, திருட்டு கழுதைன்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கிறாங்க விஜயா ரோகிணியை போட்டு. உடனே மீனா விஜயாவை தடுக்கிறாங்க, எதுக்கு அத்தை இப்போ அவங்கள அடிக்கிறீங்க, நடந்துச்சு என்ன பண்ணுறது அப்படின்றாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏய் அதுக்காக இவ்வளோ வச்சு வாழ முடியுமோ இந்த வீட்டில், இவ்வளோ பொய் சொல்லி ஏமாத்திருக்கா, அப்போ இந்த வீட்டில் எல்லாரையும் விச வச்சு கூட கொன்றுவா, அதுக்கு கூட யோசிக்க மாட்டா, ஒருத்தங்க இவ்வளோ பொய் சொல்லுவாங்களான்னு சொல்லிட்டு இவ்வளோ பார்த்து தான் நான் கற்றுக்கிறேன், ச்சே எவ்வளோ பொய் எவ்வளோ பித்தலாட்டம், ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நடிப்பு நடிச்சு என்னை ஏமாத்திட்டாலே, எனக்கு அப்படியே வர்ற ஆத்திரத்துக்கு அப்படியே சாவடிச்சு போட்டலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கத்துறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, ஆண்டி தயவு செஞ்சு என்னை எவ்வளோனா அடிச்சிங்க, ஆனால் என்னை மன்னிச்சிடுங்க, நான் மனோஜ் கூட வாழ்த்துக்காக தான் எல்லாத்தையும் நான் பண்ணேன் அப்படின்றாங்க. மண்ணாங்கட்டி மனோஜ் கூட வாழறேன் அது இதுன்னு போய் சொல்லி இன்னும் எங்களை ஏமாற்ற பார்க்குறியா, இதுக்கப்புறம் நீ ஒரு நிமிஷம் கூட பேசக்கூடாது, இப்போ விட்டு வெளில போ, இப்போ விட்டு போ, இந்த பையன் கிறிஷ் உன் பையன் தானே, இவனையும் கூட்டு விட்டு வெளில போ, ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது, சி அப்படின்ற மாதிரி ரோகிணியை பிடிச்சி தள்ளுறாங்க விஜயா. உடனே மீனா விஜயாவை தடுத்து, அத்தை இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு ரோகிணி, அவங்கள வீட்டு விட்டு வெளில தடுத்து நான் ஒத்துக்கவே முடியாது அப்படின்னு அவங்க ஒத்த கால நிற்கிறாங்க. உடனே விஜயா மீனாவை பார்த்து முறைக்கிறாங்க, ஏய் உனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, தபார் இது என் வீடு, இங்கே நான் இருக்கணும், யார் யார் இருக்கணுன்றதை நான் தான் முடிவு பண்ணணும், இவ இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இதுக்கு மேலே இருக்கக்கூடாது, இவ எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளில தத்துறாங்க. உடனே ரோகிணி வாய்த்துறாங்க, ஆண்டி தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் இருங்க, மனோஜ் எந்த சூழ்நிலையும் என்னை கைவிட மாட்டான்னு நினச்சி தான் நான் வந்திருக்கேன்,
மனோஜ் என்னை பத்தி எல்லா உண்மையும் உனக்கு தெரிஞ்சிச்சுல. இதுதான் உண்மை. ஆனா இருந்தாலும் நான் உன் மேல வச்ச அன்பு மட்டும் உண்மை. உன்ன நேசிச்சது உண்மை. உன் கூட வாழணுன்றதுக்காக தான் நான் இவ்வளத்தையும் பண்ணேன். இது எல்லாத்தையும் உனக்கு புரிஞ்சுக்க முடியுதா? அப்படின்ற மாரி கேட்குறாங்க. உடனே மனோஜ் சொல்றாரு, ரோகிணி உன்னால என்ன கண்டிப்பா ஏத்துக்கவே முடியாது. இவ்ளோ பொய் சொல்லி இவ்ளோ ஏமாத்திருக்க. நான் உன்கிட்ட எவ்வளோ உண்மையா இருந்தேன். அட்லீஸ்ட் என்கிட்டயாவது ஒரு விஷயத்தையாவது சொல்லியிருக்கலாம்ல. என்னை எவ்வளோ ஏமாத்தியிருக்க. ஒவ்வொரு நாளும் என்ன ஒரு முட்டாளாக்கி, என்கிட்ட நெறைய நாடகம் ஆடியிருக்க. என்னால உன்ன ஏத்துக்கவே முடியாது. உன்ன மன்னிக்கவும் முடியாது அப்படின்ற மாரி மனோஜ் சொல்றாரு. மனோஜ் தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்க மனோஜ். நான் உனக்காக தான் மனோஜ் பண்ணேன். நீ என் லைஃப்ல வந்ததுக்கப்புறம் தான் நான் சந்தோஷமா இருக்கேன். தயவு செஞ்சு என் அன்பு புரிஞ்சுக்க மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கெஞ்சுறாங்க. உடனே மனோஜ் திட்டவட்டமா சொல்லிறாரு, ரோகிணி இதுக்கப்புறம் உன் மூஞ்சிலேயே நான் முழிக்க விருப்பமே படல அப்படின்னு சொல்லிட்டு கதவு சாத்திக்கிறாரு. உடனே ரோகிணி போயிட்டு அண்ணாமலை கால பிடிச்சு, அங்கிள் தயவு செஞ்சு என் வாழ்க்கைய காப்பாத்துங்க. நானும் மனோஜும் சேர்ந்து வாழறதுக்காக தான் நான் இவ்வளோ பொய் சொன்னேன். உங்கள எல்லாரையும் ஏமாத்துன எண்ணம் எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. என் வாழ்க்கைய நான் காப்பாத்திக்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ பொய் சொன்னேன். மத்தவங்க யாரையும் நான் ஹர்ட் பண்ணணும்னு நான் நினைக்கல. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கங்க அங்கிள். நீங்களாவது மனோஜ் கிட்ட சொல்லுங்க அங்கிள் அப்படின்ற மாரி ஓன்னு அழறாங்க. உடனே அண்ணாமலை சொல்றாரு, ரோகிணி ஒருத்தங்க பொய் சொல்லலாம் வாழ்க்கைக்காக. உனக்கு முன்னாடி கூட ஒரு கல்யாணம் ஆயிருக்கலாம். ஆனா அது எங்ககிட்ட சொல்லாம இவ்ளோ மறைச்சிருக்கியே. இந்த முத்து இந்த உண்மைய சொல்லலனா நீ என்ன உங்கள எவ்வளோ ஏமாத்துவ? கிறிஷ்ஷ வீட்டுக்கு கூட்டு வந்து அவங்களோட அம்மா இறந்துட்டாங்க சொல்லி, இவ்ளோ பித்தலாட்டம், இவ்ளோ நாடகம். எப்படி இதெல்லாம் ஒரு பொண்ணால முடியும்னு என்னால யோசிக்க கூட முடியல. எவ்வளோ பொய் சொல்லி வச்சிருக்க இன்னும். எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னால இத ஏத்துக்கவே முடியல. என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கை வச்சுறாரு. உடனே விஜயா, ஏய் இந்த பார் இதுக்கப்புறம் உன்ன அவரு மட்டும் இல்ல, வேற யாரும் ஏத்துக்க மாட்டாங்க இந்த வீட்ல. இந்த வீட்ல நீ ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ரோகிணிய விஜயா புடிச்சு வீட்ட விட்டு வெளில துரத்துறாங்க.